எல்லாருக்கும் வணக்கம். சர்வதேச யோகா தினம் இன்று ஜூன் 21, 2026. யோகாவை ஏன் கொண்டாடுறோங்கிறதுக்கு பல காரணங்கள் எல்லோரும் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு ஆயுர்வேத மருத்துவராக நான் பார்க்குறது, யோகா எந்த அளவுக்கு ஒரு ஆயுர்வேத மருத்துவருக்கும் ஆயுர்வேத மருந்துகளை எடுத்துக்கிற ஆயுர்வேத வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதருக்கும் உதவியாக இருக்குங்கிறத பற்றி தான். நம்ம சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், தோல் நோய்கள், ஏன் வெறும் தொடர் தும்மல், மூட்டு வலி, இப்படி பல நோய்களை பார்க்குறோம். இந்த மாதிரி நோயாளிகள் நம்ம நிறையா பேர் இருக்காங்க இப்போ நாட்டில். ஆனால் இதில் முக்கால்வாசி பேருக்கு நோய் நாளாயும் சரியாக போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கை முறை, உணவு பழக்கத்தில் அவங்க மாற்றிக்கிறதுக்கு தயாராகாமல் இருக்கிறதுனால தான். நல்ல விஷயங்களை வைத்தியர் பத்தியமாக சொல்கிறாரு, அந்த பத்தியத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. மாறா நிறைய பேர் இருக்காங்க, என்னென்னா எனக்கு எந்த அறிகுறியும் இல்லை, சிம்டமும் இல்லை, நான் எதுக்கு மருந்து எடுத்துக்கணும். இன்னும் சிலர் பேர் இருக்காங்க, என்ன பெரிய வாழ்க்கை, பிடிச்சதை சாப்பிட்டு போகிறோம், ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உண்மை என்னவோ யதார்த்தம் என்னவோ அதை ஏற்றுக்காத தன்மை வெவ்வேறு ரூபத்தில் நம்ம எல்லாருக்கையும் இருக்குது. அதனால தான் நோயினால் நம்ம அவஸ்தைப்படுறோம். இங்கே யோகா எப்படி உதவி பண்ணுது? யோகாவில் நம்ம எல்லோரும் தெரிஞ்சது ஆசனம், பிராணாயாமம், அதெல்லாம். ஆனால் இந்த ஆசனம், பிராணாயாமம், உடல் ரீதியாக செய்கிறதும், பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்கிறதும், தியானம் செய்கிறதும், இதெல்லாம் நம்ம உடல் மனசை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு எந்த அளவு உதவுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இதெல்லாம் செய்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய மனப்பக்குவம் எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னா, ஒரு ஆயுர்வேத சிகிச்சை, ஒரு ஆயுர்வேத மருத்துவர் அப்படிங்கிற எங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பத்தியத்தை நோயாளியை கடைபிடிக்க வைக்கக்கூடிய சக்தி யோகாவுக்கு உண்டு. அதே மாதிரி வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, நம் உடல், மனம், ஆன்மா, இந்த 3 விஷயங்களை பற்றின ஒரு அறிவு இதெல்லாம் யோகா கொடுக்கறதுனால தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய உணவோ வாழ்க்கை முறையிலையோ கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை புறந்தள்ளிட்டு வாழ்வின் நோக்கத்தை புரிய வைக்கிறதுனால சிகிச்சை எடுத்துக்கிட்டு இந்த உடல் மன ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம், வாழ்வின் நோக்கத்தை நம்ம அடையிறதுக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு யோகாவால் மட்டும்தான் முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஆயுர்வேதம் எப்படி யோகாவுக்கு உதவுது அப்படின்னா, யோகாசனத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, யோகாசனம் பயிற்சி பண்ணுறவங்க, யோகாசனம் யாராக இருந்தாலும் சரி, இந்த உணவு பழக்கங்கள், எந்த உணவு சரி, உணவுடைய குணாதிசயங்கள், வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி, உறக்கம், இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தினுடைய குணாதிசயங்கள், இதை எல்லாத்தினுடைய பயன், இதை சரியாக செஞ்சால் என்ன பயன், சரியாக செய்யலைன்னா என்ன விளைவு, இது எல்லாத்தையும் ஒரு யோகா செய்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லை படித்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க யோகாவை இன்னும் நல்ல முழு வீச்சோடையும் ஒரு பூர்ணமாகவும் அதை செய்ய முடியும். அனைவருக்கும் யோகா தின வாழ்த்துக்கள். டாக்டர் எம் ஹரிகிருஷ்ணன், ஆயுர்வேத மருத்துவர், சென்னை. நன்றி.